இனிய வணக்கம். பாவக்காய் வறுவல் ரொம்ப சுலபமாக கொஞ்சம் எண்ணெயில் கசப்புத்தன்மையை கம்மி பண்ணி ஒரு வறுவல் பண்ணலாம். பாவக்காவை இப்படி வட்ட வட்டமாக வெட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மேல் தோலை சீவிட்டு அதோட எல்லா விதைகளையும் நீக்கிடுங்க. மெல்லிசான ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. தின் ஸ்லைஸு சீக்கிரமாக வந்துட்டு ரோஸ்ட் ஆகிடும். இப்போ பாவக்காவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. பிழிஞ்ச பாவக்காயில் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ரோஸ்ட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை போடுங்க. போட்டுட்டு நல்லா அதில் பிசிறி விட்டுக்கோங்க. இதுதான் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் கசப்புத்தன்மை குறையும். இப்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த பாவக்காவை எடுத்து தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்படி செய்யும் போது அதோட கசப்புத்தன்மை அந்த உப்பு தண்ணியோடு வெளியே போயிடும். இதுக்கப்புறமா இந்த பாவக்காயில் தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். கடலைப்பாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், பெருங்காயத்தூள், உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா பவுடர் கூட போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா பிசிறி விட்டுருங்க. வேணும்னா 1 ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை பிசிறி விடுங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. நல்லா இப்போ பாவக்காயில் எல்லா பவுடரும் கோட் ஆகிடுச்சு. இப்போது இதை பொரிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தவா வச்சு சும்மா 1 ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். அது பொரிஞ்ச பிறகு ரொம்ப எண்ணெயில் பொரிச்சிட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் அதை கக்க ஆரம்பிச்சிடும். அதை ஓரளவுக்காவது இதோட ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ரொம்ப குறைவான ஆயிலில் அதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க. பெரட்டி விடும்போது தன்னாலே வறுபட்டுரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க. தீயை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆனோன்னு நல்லா வறுபட்டுருச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சிப்ஸ் மாதிரி உடையுது. நவ் பாவக்காய் வறுவல் ரெடி. நம்மளோட பாவக்காய் வறுவல் தயிர் சாத்துக்கு, சாம்பார் சாத்துக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ங்க.